திருக்குறளும் அதன் தத்துவமும். வணக்கம் அனைவருக்கும். இன்று நாம் பேசப்போவது உலகப் புகழ்பெற்ற திருக்குறள் மற்றும் அதன் நித்திய தத்துவங்களைப் பற்றி. திருக்குறள் என்பது வாழ்வியல் ஒவ்வொரு அங்கத்தையும் தொடும் ஒரு சிறந்த நூல். இதன் குறள்கள் எளிய சொற்களில் ஆழமான அறிவுரைகளைத் தருகின்றன. திருக்குறளின் சிறப்பு. திருக்குறள் 1330 குறள்களால் ஆனது. இது அறம், பொருள், இன்பம் எனும் முப்பால் அமைப்பில் உள்ளது. இதன் தத்துவங்கள் காலத்தால் மாறாதவை. எடுத்துக்காட்டாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு டூட். இந்த குறள் உலகம் அனைத்தும் இறைவனால் தொடங்கப்பட்டது என்கிறது. இது ஒரு ஆழமான தத்துவத்தை எளிய சொற்களில் சொல்கிறது. நடைமுறை வாழ்வில் திருக்குறள் நாம் தினமும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு திருக்குறள் வழிகாட்டுகிறது. உதாரணமாக, செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து, இயற்கை அறிந்து செயல் டூட். இதன் பொருள் எந்த வேலையையும் செய்யும் போது இயற்கையின் நியதியை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதாகும். இன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க இந்த குறள் மிகவும் பொருத்தமானது. மனித உறவுகளில் திருக்குறள். திருக்குறள் நட்பு, குடும்பம், சமூக உறவுகள் போன்றவற்றைப் பற்றியும் சிறந்த கருத்துக்களைத் தருகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். உயிரினும் ஓம்பப்படும் டூட். இதன் பொருள் ஒழுக்கம் உயிரைவிட மதிப்புடையது என்பதாகும். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வெற்றியே தராது. வெற்றிக்கான வழிகாட்டி. வாழ்வில் வெற்றி பெற திருக்குறள் சில முக்கியமான பாடங்களை கூறுகிறது. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு டூட். இதன் பொருள் அருள், கருணை இல்லாதவர்களுக்கு மறுமை உலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகமே இல்லை என்பதாகும். இது பொருளாதார முக்கியத்துவத்தையும் அதே நேரம் அன்பு மற்றும் கொடையின் தேவையையும் வலியுறுத்துகிறது. திருக்குறள் ஒரு சாதாரண நூல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. அதன் தத்துவங்களை பின்பற்றினால் நாம் ஒரு நல்ல மனிதராகவும் வெற்றியாளராகவும் வாழலாம். திருக்குறளை படியுங்கள், புரியுங்கள், பின்பற்றுங்கள். நன்றி.